என்னை காணவில்லையே நேற்றோடு அந்த பாடல். காணவில்லையே நேற்றோடும் என்ன தேடி பார்க்கிறேன் காற்றோடும் உயிரோடி போனது உன்னோடு அன்பே. That is one of my favorite songs. காதல் தேசம் படத்துல மேக்ஸிமம் we've had sunrise call sheets, மேக்ஸிமம் sunrise call sheets என்னோட கரியர்ல ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஷூட் பண்ணா. அதுல ஐ திங்க் ஒரு 200-300 கால் சன்ரைஸ் கால் ஷீட்ஸ். மஃப்லர் ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்துட்டு ஒரு டிஷர்ட்ல ஒரு கிரீன் பச்சை கலர் டிஷர்ட்ல நானும் அப்புறம் வினீத் இன்னும் ஒரு ரெட் கலர் டிஷர்ட்ல நம்ம போய் நிக்க ஸ்பாட்ல நின்றுட்டு அங்கிருந்து லாங் ஷாட்ல நம்ம ரெண்டு பேர் அப்படி தோல் மேல தோல் கை போட்டுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். ஒருவா காயின் வச்சு அவ்வளோ இது லிரிக்ல அவ்வளோ ப்ளே பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சாங் கேட்கும் போதும் அந்த சாங் ஷூட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த மெமரிஸ் இப்போ கேட்கும் போது என்ன விஷயங்கள்லாம் மைண்ட்ல வந்து வருது? அந்த படம் எதுக்கு சூப்பர் ஹிட்னா அது ஒரு ரியல் கதை, ரியல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ். கண்டுகொண்டேன் மம்முட்டி சார் நடிச்சிருப்பீங்க அண்ட் அந்த ஆனந்தமும் சரி. ஸோ அந்த ஒரு ஜெல்லும் உங்களுக்கு இருக்கும்ல. ஸ்டார்டிங்ல கண்டுகொண்டேன்ல ஷூட் பண்ணும் போது எனக்கு நான் கொஞ்சம் பயம் இருந்தது மம்முட்டி சார் மேல. கடைசியில எலக்ட்ரானிக்ஸ்ல கார்ஸ்ல அந்த விஷயத்துல பேசும்போது அப்போதான் நம்மளுக்கு அந்த பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. அப்போதான் அந்த ஐஸ் பிரேக்கர் ஆகி இன்னும் கொஞ்சம் பர்சனலா பேசி ரொம்ப பழகம் ஆயிடுச்சு. மண் மொழி மானம் காக்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இப்போ 90s இருக்கட்டும் 2K இருக்கட்டும் இன் ஃபியூச்சர்லையும் சரி. ஸோ இந்த பாட்டு வந்து லவ் பேஸ்டாக இருக்கிறவங்களுக்கு எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா என்னை காணவில்லையே நேற்றோடு அந்த பாடல். Definitely that is one of my favorite songs. என்னை காணவில்லை நேற்றோடு. அந்த ஷூட் பண்ணும்போது அந்த பீட்டு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா கேவி ஆனந்த் சரோட விஜுவலைசேஷன்ல டைரக்டரோட விஜுவலைசேஷன்ல அது இன்னும் தூக்குறோம் அந்த சாங். ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் ஒன் ஆஃப் மை டாப் 5ல சொல்லிக்கலாம். எனக்கான வெள்ளையே நேற்றோடும் என்ன தேடி பார்க்கிறேன் காற்றோடும் உயிரோடி போனது உன்னோடு அன்பே நான் நிழலில்லாதவன் தெரியாது. நல்லா இருக்கு. என்ன நீங்க உண்மையில நல்லா இருக்கு. அன்பே அப்படியே அந்த ஹம்மிங் வந்து ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும் அன்பே உன் பேரை சிந்தித்தாள் அப்படின்ற அந்த லிரிக்லாம் ஸோ த கூஸ்பம் மொமெண்டா இருக்கு. அண்ட் வெனை எல்லாருமே அந்த ஸ்கூல் டைம்ஸ்லையும் சரி இன்னமும் வந்து எத்தனையோ ஃப்ரெண்ட்ஷிப் சாங்ஸ். இது வந்து உங்களை நெக்ஸ்ட் டைம் உங்களை இன்டர்வியூ எடுத்தாலும் அதை பற்றி கன்ஃபார்மாக நான் கேட்பேன். இந்த சாங் பற்றி கேட்பேன். ஏன்னா அது வந்து வி கான்ட் அவாய்ட் அப்படின்னு சொல்லலாம். முஸ்தஃபா அது என்னைக்குமே எவர் கிரீன். எந்த செஞ்சுரி நம்ம எங்களால் வந்து அந்த சாங்கை வந்து கேட்க முடியும். பாடுறதுக்கு ஐ ஹவ் காட் a very bad voice, but மெமரிஸ்னா முஸ்தஃபா சாங் நம்ம அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மான்டாஜ் ஷாட்ஸ் இருக்கும் அந்த பாட்டுல. ஸோ நம்ம சில டைம் சாங் இல்லாம சில இடத்துக்கு போய் அங்க டைரக்டர் சொல்லுவாங்க சார் அங்கிருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க வாக் பண்ணணும் ஓடணும் அப்படி இப்படி எல்லாம் ஸ்டாக் ஷாட்ஸ். சும்மா அந்த போய் போர்ட்டுக்கிட்ட அந்த சிமெண்ட் பிளாக்ஸ் இருக்கும் அங்க போய் உட்காரலாம் தண்ணி வரும். ஸோ அதை எடுத்துட்டு நிறைய அந்த மாதிரி ஸ்டாக் ஷாட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் I think editingல உட்காந்துட்டு they've placed and put the songs. சில இடத்துல லிரிக்ஸ் இங்க வேணா லிரிக்ஸ்க்கு கரெக்டா அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நிறைய ஸ்டாக் ஷாட்ஸ் கூட இருக்கும். So that has been like brilliant. It's like காதல் தேசம் படத்துல மேக்ஸிமம் we've had sunrise call sheets, maximum sunrise call sheets என்னோட கரியர்ல. ஃபர்ஸ்ட் படத்துல I think we shot for that film almost கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஷூட் பண்ணா. அதுல ஐ திங்க் ஒரு 200-300 கால் சன்ரைஸ் கால் ஷீட்ஸ். மார்னிங் 3:30 மணி எழுந்திரிச்சு ஊட்டியில 2 hour ஜேர்னி போய் ஸ்பாட்ல வெயிட்டிங் பண்ணுவோம். கடைசியில் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மஃப்லர் ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்துட்டு ஒரு டிஷர்ட்ல ஒரு கிரீன் பச்சை கலர் டிஷர்ட்ல நானும் அப்புறம் வினீத் இன்னும் ஒரு ரெட் கலர் டிஷர்ட்ல நம்ம போய் ஸ்பாட்ல நின்றுட்டு அங்கிருந்து லாங் ஷாட்ல நம்ம ரெண்டு பேர் அப்படி தோல் மேல தோல் கை போட்டுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். ஓகே. சோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். உங்களோட படங்கள் உங்களுக்கு வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து
காதல் தேசம் இப்போ பார்த்தாலும் அவ்வளோ வலிக்கும். ஐயோ பாவம் 2 பேரும் பாவமேடா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட படங்கள் ரொம்ப பெயின்ஃபுல்லான கடைசியில சேர்ந்துரு இந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவான உங்களை ஃபீல் பண்ண வச்ச படம் என்னது? I said என்னோட பெஸ்ட் ஃபிலிம் ஐ என்ஜாய் பண்ற விஷயத்துல ஆனந்தம் படம். தட் இஸ் மை நம்பர் ஓகே. 1 லிஸ்ட். ஓகே. ஏன்னா அந்த ஒரு all artist combination, and we've had all artist combination, and where a visual like how we speak about um, commitment side and the or family or so that's how it's been. So Okay. it's good that on the side it's been really great. ஓகே. So ஓகே. as a commitment side, as an all artist combination or பெரிய குடும்பம் மாதிரி ஃபீலிங்ல it's been great. So Okay. ஆனந்தம் நம்பர் 1 லிஸ்ட்ல இருக்கும். ரெண்டாவது காதல் தேசம் has been good and bad torture. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் சன்ரைஸ் கால் ஷீட் என்னன்னா தெரியல. இவ்வளோ சீக்கிரம் நம்ம எழுந்திரிச்சு போகணுமா? ஊட்டி டிசம்பர் மாசத்துல நாங்கெல்லாம் கோல்டு விண்டர்ல அப்படி ஷூட் பண்றோம். 2 o'clock எழுந்திரிச்சு 2 o'clock டோர்ல தட்டிட்டு காஃபி கொடுப்பாங்க மார்னிங் வேக்கப் கால். அதுக்கப்புறம் ரெடி ஆகி 3 மணி கீழே வந்து பஸ்ல உட்காந்துட்டு வண்டியில உட்காந்துட்டு ஒரு 2 hour ஜர்னி. ஸோ தட் இஸ் காட் குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டுகொண்டேன் சாங் ஷூட் பண்ணும்போது ஓகே. almost கிட்டத்தட்ட we used to work அங்க sunlight used to be from morning. Sunlight used to come at ஒரு 6 மணிக்கு or 6:30 மணி or 7 மணிக்கு நைட் 9:30 தான் நைட் ஆகும், டார்க் ஆகும். ஸோ மார்னிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஷூட்டிங் 7 o'clock we'll go until night 8:30 வரைக்கும் 9 o'clock வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணுவோம். that used to be a little bit difficult sometimes. ஓகே. அது இல்லாம it's been great otherwise. ஆனந்தம்ல வந்து பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம். அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த ஒரு ரூபா காயின் வச்சு அவ்வளோ லிரிக்ல அவ்வளோ ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சாங் கேட்கும் போதும் அந்த சாங் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெமரிஸ் இப்போ கேட்கும் போது என்ன விஷயங்கள்லாம் மைண்ட்ல வந்து வருது? அந்த படம் எதுக்கு சூப்பர் ஹிட்னா அது ஒரு ரியல் கதை, ரியல் ஆமா. லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. அந்த டைரக்டர் அவரோட குடும்பத்துல இருந்து அவரோட பிரதர்ஸ்ல இருந்து ஸோ ஒவ்வொரு சீன் அந்த பாட்டுல கூட இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த 1 ரூபாய்க்கு அவர் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸஸ்ல அப்படி போய்ட்டு அதை காட்டிருக்கோம் அந்த சினிமால. தட் இஸ் வை இட் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ நம்மளுக்கு நீங்க நம்ம சைட்ல கேட்டீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட் வில் பி a different thought for that 1 ரூபாய் காயினுக்கு நம்மளுக்கு என்ன அந்த மாதிரி இருக்கும் ஃபீலிங். பட் ஓகே. டெஃபினெட்லி அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுல கொடுத்துருக்கோம் அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ். மம்முட்டி சார் கண்டுகொண்டேன் மம்முட்டி சார் நடிச்சிருப்பீங்க. அண்ட் அந்த ஆனந்தமும் சரி. ஸோ அந்த ஒரு ஜெல்லும் உங்களுக்கு இருக்கும்ல? ஸ்டார்டிங்ல கண்டுகொண்டேன்ல ஷூட் பண்ணும்போது நான் கொஞ்சம் பயம் இருந்தது மம்முட்டி சார் மேல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஏதோ ஒரு லைன் எனக்கு ஒரு பாரதி கவிதை ஏதோ சொல்ல வேண்டியதான். அதுல நான் 1 2 3 டேக் ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு இன்னொரு ஆர்டிஸ்டோட எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது அவர் அப்படி ஏதோ பண்ணா ஐயோ ஒரு சின்ன ஒரு வெக்ஸ் ஆயிடும். ஏன்னா உள்ள என்னையா அப்படி ஃபீலிங் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் அப்படி ஆயிடும். அப்புறம் ஆனந்தம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேல நான் சொன்னேன் ஐயோ கண்டுகொண்டேன்ல சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, அதிகமா பேசல. ஆனந்தம்ல ஒரு அண்ணா தம்பி ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்படி அப்படியே அந்த கண்டுகொண்டேன் கண்டினியூ இங்க கொண்டு வர முடியாது, ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேல உட்காந்துட்டு நாங்களாம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணோம் அந்த கும்பகோணம் ரிசார்ட்ல. அப்படி உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோம். நான் யோசி ரொம்ப யோசிச்சே ஒரு ஓகே ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இது சார் எல்லாம் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour யோசிச்சு ஒரு கேள்வி யோசிச்சு அப்படி சொல்லும் போது அவரோட ரிப்ளை அப்படிதான் சொன்னேன். என்ன அது அப்போ தெரிஞ்சு போச்சு இது ஒரு casual or it's a typical slang in Kerala and all that stuff. But கடைசியில மம்முட்டி சார் கூட நான் எலக்ட்ரானிக்ஸ்ல கார்ஸ்ல அந்த விஷயத்துல பேசும்போது அப்போதான் நம்மளுக்கு அந்த பிரேக் ஈவன் ஆயிடுச்சு. அப்போதான் அந்த ஐஸ் பிரேக்கர் ஆகி நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பர்சனலா பேசி ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு. Then it became more casual. இல்லைன்னா இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃபிகல்ட். ஸோ அதான் இருக்கும் சில டைம் சில ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் வரலன்னா இட் வில் பி ஆக்வர்ட். ஸோ நான் எப்பவுமே ட்ரை பண்றேன் யார் கூட ஒர்க் பண்ணனா ஐ ஷுட் மேக் தெம் ஃபீல் கேஷுவல் அண்ட் கம்ஃபர்டபுள். அப்போதான் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்னா கேமரா முன்னாடி
கேமரா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும்னா இது அப்படியே கம்ஃபர்ட் தெரிஞ்சிரும். ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிரும் இது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் லைக் டு பிரிங் தட் கம்ஃபர்ட் ஜோன் ஐஸ் பிரேக்கர் ஸ்டார்டிங்ல அப்படி பண்ணனா இட் வில் பி ஈஸி. சினிமால இட் லுக் மோர் ரியலிஸ்டிக். ஓகே. மண் மொழி மானம் காக்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். பழைய நகையை கொடுத்து பை டு 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச்.